ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 25வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபாக்கிர் தான் இனிமேல் பிஸ்னஸ்லாம் பார்த்துக்க போகிறாருன்னு சமீனா சொன்னதுனால வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப கோவமாக தான் இருக்காங்க. இதில் ரொம்ப கோவமாக இருக்கிறது ஹபீபும் ஆயிஷாவும் தான். இப்போது இந்த வீட்டில் நான் தான் இருக்கிறதுலே பெரிய ஆள், ஆனால் எனக்கு கொடுக்காம அந்த சின்ன பையனுக்கு போய் கொடுத்துட்டாங்கன்ட்டு ரொம்ப கோவமாக தான் பேசிகிட்டு இருக்காரு ஹபீப். ஆயிஷாவுமே சமீனாவை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் உங்களை எப்படி எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த குணத்தை இத்தனை நாள் எப்படி மறைச்சி வச்சுருந்தாங்களோ தெரியல, இப்படி இருப்பாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், என்னதான் இருந்தாலும் ஃபாக்கிர் நம்மளோட மருமகன், நம்ம சொல்கிறத அவன் கண்டிப்பாக கேட்பான், அவன்கிட்ட பேசி பாருங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. அவன் என்னத்தை கேட்க போகிறான், அவங்க அம்மா சொல்கிறதா அவன் கேட்பான், நம்ம சொல்கிறதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. நீங்கள் தான் இப்போ வீட்டில் இருக்கவங்களே பெரியவங்க, நீங்கள் தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கணும், ஏதாச்சும் பண்ணி அந்த பிஸ்னஸை வாங்கிருங்க, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் தான் அந்த பிஸ்னஸை பார்த்துக்கணுன்ற மாதிரி ஆயிஷா சொல்லிடுறாங்க. ஹபீபும் நான் ஏதாச்சும் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வீட்டோட நிலமை முன்ன மாதிரி கிடையாது. ஜஹீர் அங்கிள் இருந்தப்போ வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. இனிமேல் யார் பார்க்க போகிறான்ட்டு புலம்பிட்டு தான் இருக்காங்க ஆனியும் அவளோட சிஸ்டரும். ஃபாக்கிர் என்ன நினச்சிட்டு இருக்கா, நீ எதுவும் ஃபாக்கிர் கிட்ட இதை பற்றி பேசினியான்ற மாதிரி ஆனியோட தங்கச்சி கேட்குறா. நான் ஃபாக்கிர் கிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனால் ஃபாக்கிர் எதுவுமே என்கிட்ட சொல்கிறதில்லன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எனக்கு என்னமோ ஃபாக்கிர் உங்ககிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது, மேபி சமீனா சொல்ல விடாமல் தடுக்கிறாங்க போல். சமீனா ஆண்டியும் முன்ன இருந்த மாதிரி இல்லை, இப்போ ரொம்பவே மாறிட்டாங்க. இனிமேல் எல்லா மாமியாரும் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் மாற போகிறாங்க போலன்ற மாதிரி அவள் தங்கச்சி சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் இவளா பேசுறதில்ல, ஆயிஷா இவகிட்ட ஏதோ சொல்லியிருப்பாங்க போல், அதை தான் ஆனிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஃபைசா. சாய்க்காவும் ஃபெமியும் கூட ரொம்ப புலம்பிட்டு தான் இருக்காங்க. சமீனா இப்படி பேசுவாங்கட்ட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அண்ணா இருந்த வரைக்கும் ஒரு வார்த்தை அவங்க பேசுனது கிடையாது, இப்போ எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம், இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணா இறந்ததுலேருந்து இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க போல், இந்த வீட்டையே அவங்க கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரதுக்காக. இப்போ கரெக்டான டைம் வரவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. ஃபெமி இருந்துக்கிட்டு இவங்க என்ன ஆர்டர் போட்டாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒரு நாள் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஃபெமியும் சாய்க்காவுமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பாட்டி கோவம் வந்து, நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் வீட்டுக்கு வந்த மருமகள் இந்த வீட்டை ஆட்சி பண்ண தான் செய்வாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒத்துமையாக இருங்க, அப்போ தான் நீங்கள் சொல்கிறத மருமகள் கேட்பாங்கன்ற மாதிரி பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஹம்சா ஃபெமியோட பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏதோ சம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான், ஆனால் அந்த பொண்ணோட கான்சன்ட்ரேஷன் அந்த சம்மில் கிடையாது. ஹம்சாவே பார்த்துட்ருக்கா. அந்த பொண்ணு ஒரு சம்மை கொடுத்து இதை சால்வ் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். அவள் எனக்கு எதுவும் புரியலன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. சொல்லி கொடுக்கும்போது இதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் உன்னால் கற்றுக்க முடியும், உன்னோட கான்சன்ட்ரேஷன் இங்கே கிடையாது, வேறு எங்கேயோ இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இல்லை இனிமேல் நான் கவனிக்கிறேன்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி, வாரத்துக்கு 4 நாள் உனக்கு டியூஷன் எடுக்கிறேன், எனக்கு 10,000 மாதம் வேணும், உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். சரி, நான் அவங்ககிட்ட கேட்டு சொல்கிறேன்ற மாதிரி அவளும் சொல்லிடுறா. ஹபீப் வெளியே எங்கேயோ போவார் போல், கரெக்டாக காரை எடுக்கிறாரு. கரெக்டாக ஃபாக்கிரும் வரான். ஹபீப் ஃபாக்கிரை பார்த்து, நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன்னா இல்லையான்னு பார்க்க வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லைன்னா நான் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். ஓ, நான் கார் எடுக்கிறது தெரிஞ்சு வேணும்னே நீ வெளியே போறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது, நான் வெளியே போகணுன்றதுக்காக தான் இங்கே வந்தேன், உங்களுக்கு வெளியே போகிற வேலை இல்லைன்னா காரை என்கிட்ட கொடுங்க, இல்லைனா என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கார் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கள் அண்ணாவோட கார் எடுக்க நான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா, நீ அந்தளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறாரு. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல கிடையாதுன்ற மாதிரி ஃபாக்கிர் சொல்கிறான். இல்லை நீ அந்த அர்த்தத்தில் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், நீ தான் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டியா, எல்லா விஷயத்தையும் நீ தான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறல்ல, நாளையிலேருந்து நீ ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டு கார்கியை ஃபாக்கிர்கிட்ட கொடுத்துரு கிளம்பிடுறாரு. ஆயிஷா கிச்சனில் சமைச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு சமீனா வந்து என்ன சமைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆயிஷாவும் ஏதோ வெஜிடபிளில் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஃபாக்கிற்கு பிடிக்காதுன்ற மாதிரி நார்மலாக தான் சமீனா சொல்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டில் நீங்களும் உங்கள் பையனும் சொல்கிறத மட்டும்தான் சமைக்கணுமன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறாங்க. நான் நார்மலாக தானே கேட்டேன், நீயே என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்கு பேச இஷ்டம் இருந்தால் பேசுங்க என்கிட்ட, இல்லைனா பேசாதீங்கன்ற மாதிரி சொல்லிடுற ஆயிஷா. உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்குன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஆயிஷா அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு என்னாச்சா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆச்சு, நீங்கள் ஏன் இப்படி மாறிட்டீங்க, இந்த வீட்டையே இப்படி மாற்றிட்டீங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. நான் அப்படி என்ன பண்ணேன், இந்த வீட்டில் இருக்க யாரும் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை, நான் அப்படி எதுவும் வித்தியாசமாக சொல்ல கிடையாதுன்ற மாதிரி சமீனா சொல்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க உன் பக்கம் தான் நான் இருப்பேன்ட்டு, ஆனால் நீங்கள் அப்படி நடந்துக்க கிடையாது, எல்லோரும் முன்னாடி என்னோடய ஹஸ்பண்டை நீங்கள் அவமானப்படுத்தியிருக்கீங்க, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டை செகண்ட் ஒய்ஃபை நீங்கள் ஹக் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஆயிஷா சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் இறந்த நாள் அது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, எனக்கு யார் ஆறுதல் சொல்லிகிட்ருக்கா, யார் ஹக் பண்ணுறா, யார் ஹக் பண்ணல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க நேரம் அது கிடையாது, நீயே சொல்லு, இந்த விஷயத்தை பற்றி நம்ம அன்னைக்கு பேசிகிட்டு இருக்க முடியுமா, ஜஹீர் ரகிலாவை ஏற்றுக்கவே கிடையாது, நான் மட்டும் எப்படி ரகிலாவை ஏற்றுக்குவேன்ற மாதிரி சமீனா கேட்குறாங்க. ஜஹீர் அண்ணாவோட டெசிஷன் கரெக்டுனா நீங்கள் எதுக்காக அவளை ஹக் பண்ணிங்கன்ற மாதிரி ஆயிஷா கேட்குறா. ஆயிஷா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. நான் தான் ஒரு பைத்தியம், என்னால் எதுவும் பண்ண முடியல, இங்கே நடந்த எதையும் மறக்க மாட்டேன்னு கத்திட்டு இருக்கா
ஆயிஷா. ஆயிஷா பண்ணுறதை பார்த்து சமீனாவுக்கு கோவமே வந்துடுது. என்னோட லைஃபே இங்கே பாழாகி போயிடுச்சு. நான் மாற கிடையாது, என்னோட நிலைமை தான் இங்கே மாறி இருக்கு. எனக்கு நல்லாவே தெரியும், ஜகீருக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதையும் கிடையாது. ஃபாக்கீர் என்னோட பையன் மட்டும் கிடையாது, உன்னோட மருமகனும் தான். அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹம்சா ஃபாக்கீரோட வீட்டுக்கு வரான். ஃபைஸா தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறா. ஃபாக்கீர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அவனும் சரி போகலாம் அப்புறம் வரலான்ட்டு தான் இருக்கான். கரெக்டாக சாய்க்கா ஹம்சாவை பார்த்துட்றா. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபாக்கீரை வெளியே வரதுக்காக ஹெல்ப் பண்ண பையன் தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அண்ணா இருக்கிறப்பே வந்திருந்தா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. பரவாயில்ல இப்போ வா அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்றா. ஃபைஸா ஃபாக்கீர் வீட்டில் இல்லைன்ட்டு சொல்கிறா. ஃபாக்கீர் இல்லைன்னா என்ன, சமீனா இருக்காங்கல்ல, உள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சாய்க்கா. ஃபெமியோட பொண்ணு ஆனி ரூமில் தான் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கா. ஆனி வந்து இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்குறா. வெளியில் இருந்தால் எல்லோரும் எனக்கு வேலை வச்சிட்ருக்காங்க, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்கள, அதனால தான் வேலை வச்சுருப்பாங்க, வேலை செஞ்சு தான் ஆகணுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நான் ஒன்றும் இங்கே வேலை செய்கிறதுக்காக வர கிடையாது, நல்லா இருக்கியா என்னன்னு கூட என்ன கேட்க கிடையாதுன்ற மாதிரி ஆமேன்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போது வீடு இருக்க கண்டிஷனில் யாரும் அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. எங்கள் அம்மா எங்கே, எனக்கு டியூஷனுக்கு வேறு நேரமாச்சுன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. டியூஷன் போறியா, சொல்லியிருந்தா நானே சொல்லி கொடுத்துருப்பேன்லன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. நீலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரி ஐமன் சொல்லிடுறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபைஸா வந்து ஆனியை கூப்பிட்றா. ஃபைஸாவும் ஹம்சாவை பற்றி எல்லாமே தெரியும், அதனால தான் அவளை கூப்பிட்றா ஹம்சா வந்திருக்கான்னு சொல்கிறதுக்காக. ஆனியை கூட்டிகிட்டு போய் ரகசியமாக இதை சொல்லிகிட்ருக்கா. ஆனியை இவ சொல்கிறது கேட்ட உடனே வெளியே போய் பார்க்குறா. ஃபெமியோட பொண்ணும் நமக்கு என்னான்ட்டு கம்முன்ருப்பாளா, என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு பின்னாடியே வரா. வெளியே சாய்க்கா ஹம்சா கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனி வந்து தான் அவங்கள பேச சொல்லிவிட்டு சமீனாவை கூட்டிகிட்டு வரதுக்காக உள்ளே போயிடுறாங்க. ஆனி அந்த நேரத்தில் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்னோட வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் இங்கே வந்தேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை நேரில் வந்தே தான் சொல்லணுமா, ஃபோனில் சொல்லியிருக்கக்கூடாதுன்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் ஒன்றும் பிரச்சனை கொடுக்கறதுக்காக இங்கே வரல, ஃபாக்கீரை பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். யாராச்சும் உன்னை பார்த்து ஏதாச்சும் என்னை சொல்லிட்டா என்ன பண்ணுறது, நீயும் ஃபாக்கீரும் என்னோடய வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்காக தான் இருக்கீங்கன்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. ஃபெமியோட பொண்ணும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தால. கரெக்டாக அப்போதைக்கு பாட்டி வந்துடுறாங்க. உன்னை பார்த்தே எத்தனை நாள் ஆச்சுன்னு பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க ஐமன் கிட்ட. ஃபாக்கீர் மேலேயும் உன் மேலேயும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது, நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னே தெரியல, தயவு செஞ்சு வீட்டை விட்டு இப்போயே போ அப்படின்ற மாதிரி ஆனி சொல்லிகிட்ருக்கா. ஹம்சாவும் நான் வந்ததுக்கு சாரின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஐமன் பாட்டிக்கிட்ட நீங்கள் ரூமில் போய் உட்காருங்க, நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே யாருமே இல்லை, எல்லாருமே போயிட்டாங்க. வெளியே வந்து பார்க்கலான்ட்டு ஓடி வர ஐமன். கரெக்டாக சாய்க்காவும் மாடியிலேருந்து கீழே வராங்க. ஐமன் கரெக்டாக ஓடி வந்து சாய்க்காவை இடிச்சிட்றா. சாய்க்காவும் கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ என்னை கொல்ல பார்க்குறாள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் நீங்கள் வந்து அதை பார்க்கலன்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ எப்படி பார்த்து நடப்ப, எந்த நேரமும் ஃபோன்லேயே உட்காந்துருந்தான்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறாங்க. ஆனியும் கரெக்டாக வந்து சாய்க்காவை தூக்கி விடுறா. உங்களுக்கு பிடிச்ச ஆனியே வந்துட்டா நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஐமன் உள்ளே போயிடுறா. ஆனி அவங்கள தூக்கி விட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், ஜம்ஷித் என்னை எப்படி பார்த்துக்கிறாரோ என்னமோன்ட்டு. ஆனால் ஜம்ஷித் ரொம்பவே மாறிட்டாரு, என்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நான் சொல்கிறது தான் கேட்குறாரு. அந்த வீட்டில் யாரும் என்னை எதிர்த்து பேசவே முடியாது, என்னை நல்ல முறையாக ட்ரீட் பண்ணணும்னு அவர் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காருன்ற மாதிரி ஆலியா சொல்லிட்டு இருக்கா. ரகிலாவும் இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹபீபும் ஜம்ஷித் மாதிரி மாறிட்டா ரொம்பவே சந்தோஷன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கா. ஜகீர் இறந்து இத்தனை நாளாச்சு, இன்னும் ஹபீப் வந்து உன்னை பார்க்கலையன்ற மாதிரி ஆலியா கேட்குறா. அவர் இன்னும் வரல, ஆனால் கண்டிப்பாக வந்து என்னை கூட்டிகிட்டு போவார்ன்ற மாதிரி ரகிலா சொல்லிகிட்ருக்கா. அதுக்கு ஆலியா இருந்துக்கிட்டு ரொம்ப நாளாகவே நீ இப்படி தான் சொல்லிகிட்ருக்க, எனக்கு என்னமோ அவர் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாருன்ற நம்பிக்கையே இல்லை, நீயாக தான் ஏதாச்சும் பண்ணணுன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஹபீபாவே வந்து என்னை கூட்டிகிட்டு போவாருன்ற மாதிரி ரகிலா சொல்லிகிட்ருக்கா. ஃபாக்கீர் ஒரு நாள் ஹம்சா கூட ஆனியை ஓடி போக சொன்னால, அதை வந்து ஆனி அவள் தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃபைஸாவாலையும் நம்பவே முடியல, ஃபாக்கீரும் அவனும் சேர்ந்துமா அப்படி முடிவெடுத்தாங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கா. ஆமாம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அப்படி பிளான் பண்ணாங்க, அதனால தான் இன்றைக்கி ஹம்சாவை பார்த்ததும் எனக்கு பயமாக இருந்துச்சு, இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ தெரிலன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. இன்றைக்கெலாம் எதுவும் பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்க தான் வந்திருப்பாங்கன்ற மாதிரி ஃபைஸா சொல்கிறா. வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்காகவே வரட்டும், இது வந்து சரியான டைமா, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அவன் இங்கே வரலாமா, அவன் ஒரு பெரிய முட்டாளன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. லவ் யாரை வேணா அப்படி முட்டாள்தனமாக மாற்றுன்ற மாதிரி ஃபைஸா சொல்கிறா. இதை கேட்டதும் ஆனி ஒரு மாதிரி முறைக்கிறா. கொஞ்சம் மெதுவாக பேசு, இந்த வீட்டில் யாராச்சும் கேட்டால் என்ன ஆகிறது, இந்த வீட்டில் யார் வேணாலும் எந்த நேரமானாலும் ரூமுக்குள்ளே வருவாங்க, பார்த்து மெதுவாக பேசு, செவுத்து கூட காது இருக்குன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கா. அதுவும் சரிதான், ஹம்சா வீட்டுக்கு வந்ததை ஃபாக்கீர் கிட்ட சொன்னியான்ற மாதிரி ஃபைஸா கேட்குறா. ஃபாக்கீர் வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்தையும் சொல்லணும், நான் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணியிருந்தேன் ஃபாக்கீருக்கு, அதுக்கு ஃபாக்கீர் இட்ஸ் ஸோ நைஸ் ஆஃப் ஹிம் டு ரிப்ளை பண்ணியிருக்கான்ற மாதிரி ஆனி சொல்கிறா.
அதுக்கு ஆனியோட தங்கச்சி ஆமாம் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்ற மாதிரி சொல்கிறா. பசங்களோட லைஃப் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பார்த்தியா? அன்னைக்கு ஆம்னா வீட்டுக்கு வந்தப்போ ஃபாக்கிர் 1 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். யாரும் ஒரு வார்த்தை சொல்ல கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஹம்சாவை வீட்டில் பார்த்ததும் எனக்கு மூச்சே நின்று போச்சு. என்னால் பேசவே முடியல. அந்த அளவுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை என்னை பற்றி சொல்லிட்டா என்னோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அதனால தான் நான் பயப்பட வேண்டியதாக இருக்குது. பசங்கன்னா என்ன வேணுனாலும் பண்ணலாம், என்ன நடக்கும்ட்டு கூட யோசிச்சு பார்க்க கூட தேவையில்லைன்ற மாதிரி ஆனி புலம்பிட்டு தான் இருக்கா. இதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.